ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு எப்படி சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்து சிக்கன் சால்னா மெத்தட்னு சொல்ல முடியாது. சிக்கன் குருமா மாதிரியும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன் ரெகுலராக. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நான் வந்து இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா பரோட்டா, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதாவது சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ்க்குமே இன்னுமே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே காமனாக இந்த ஒரு குழம்பு செஞ்சுட்டா அன்றைக்கி ஃபுல்லாக இப்போ மார்னிங் டிஃபன்லேருந்து மதியம் சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு இது எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கியிருந்தேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 4-5 தடவை கழுவிட்டேன். இப்போது இதில் தயிர் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சிடலாம். சாஃப்டாகும், ஸ்மெல் வராது, அந்த நீச்சு வாடை வராது. தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போது நமக்கு இது செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்குது. இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கியமாக மட்டன் சிக்கன் செய்யும் போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு, அதாவது நீச்சு வாடை தெரியாது. அதுக்காக இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்கணும். இப்போ வந்து புதினா கொத்தமல்லியை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும். இறக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா அந்த ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள், பியூர் சில்லி, மஞ்சத்தூள், இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே எண்ணெயிலே போட்டு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து பாருங்கள். இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 3 தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தக்காளிக்கு பதில் இந்த புளிப்பை வந்து தயிர் பேலன்ஸ் பண்ணோம். நான் வந்து சிக்கனில் தயிர் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதனால் தக்காளி அளவு 3 தான் வச்சுருந்தேன். இல்லைனா 4 கூட சேர்க்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இந்த தயிர் புளிப்பும் தக்காளி புளிப்பும் சேரும்போது இந்த குழம்பு இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். இது நல்லா வதக்கி கொடுத்துட்டு பிறகு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து இன்னும் லாஸ்ட்டில் இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, ஒரு ஏலக்காய், பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றணும். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்திருந்தேன். ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருந்தேன். ஒரு 6-7 பீஸு முந்திரி, ஒரே ஒரு ஏலக்காய் போதும். இப்போது மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். வதங்கிறதுலே கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு, ஒரு 1/4 வேக்காடு. அப்புறம் கொதி வரும்போது கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் விசில் போடும்போது விசில் டைமை குறைச்சிக்கலாம் நம்ம. இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்து போட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஏன்னா அதிலே பாதிக்கு மேலே வெந்துருச்சு வதங்கும் போது. பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ தான் கொடுக்கணும். முதல்ல வந்து கொடுக்கல, இப்போ தான் தாளிக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, லவங்கம் இது தாளித்து கொட்டிட்டு இறக்கும் போது இந்த வெங்காயம் கருவேப்பிலை போடும்போது நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.